இன்னைக்கு கார்த்திகை தீபம் அதுமா யாரெல்லாம் திருவண்ணாமலை போக முடியலையோ, அண்ணாமலையை தரிசிக்க முடியலையோ, அதுக்கு பதிலாக இந்த தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் இருக்க கைலாசநாதர் கோயிலை வந்து தரிசனம் பண்ணுங்க. நீங்க பார்த்தீங்கனாலே தெரியுங்க ஏன் இவ்வளோ போலீஸ் இருக்காங்க அப்படின்னு. ஏன் இவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காங்கன்னா, இது அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு இவ்வளோ போலீஸ் இருக்க காரணம், நம்ம ஓபிஎஸ் மறக்காம ஒவ்வொரு கார்த்திகை தீபத்துக்கும் இந்த கோயிலில் வந்து சிறப்பு கொடுத்துட்டு போவாருங்க. நீங்கள் இந்த கோயில் வரணும்னு நினச்சா எங்கே இருந்தாலும் தேனிக்கு வந்துடுங்க. தேனியில் மேப்பில் பெரியகுளம் கைலாசநாதர் கோயில்னு போட்டால் இந்த கோயிலுக்கு உங்களுக்கு டைரெக்டாக கோயில் மேலேயே கொண்டு போய் விட்டுரும். கோயில் மேலே வரைக்கும் பைக்கில் போகலாம். பைக், கார் எல்லாமே எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சிவபக்தர்கள்லாம் வந்திருக்காங்கன்னு. எல்லா இடத்துல இருந்தும் சிவபக்தர்கள் இந்த நாள் அன்று இங்கே வந்து கைலாசநாதரையும் பெரியநாயகி அம்மனையும் தரிசனம் செஞ்சுட்டு போவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே ஃபேமஸான கோயில். நம்ம இப்போ கீழே இருந்து மலை மேலே ஏறி வந்துட்டோம். இதாங்க கோயில். கோயில் கோபுரம் என்ட்ரன்ஸில் இருக்கும். இப்போ நீங்கள் எல்லா நாளப்பையும் இந்த மாதிரிலாம் கட்டெல்லாம் போட்டு இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி கொஞ்சம் விசேஷ நாள்ன்றனால, தீபம் ஏற்றும் நாள்ன்றனால இந்த மாதிரி கட்டெல்லாம் போட்டு சாயங்காலத்துக்கு மேலே மக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படும். அதனால தான் இந்த மாதிரி கட்டை போட்டிருக்காங்க. நீங்கள் நார்மல் டேஸ்லலாம் வந்தால் ஃபுல்லாக அந்த கட்டை எதுவுமே இருக்காது. நல்லா ஃப்ரீயாக சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக போகலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதாங்க அந்த தீப ஏற்றுற இடம். திருவண்ணாமலையில் ஏற்றனையும் சரியாக 6 மணிக்கு அதே போல் இங்கேயும் ஏற்றிடுவாங்க. நம்ம கீழே இருந்தே பார்க்கலாம். இப்போ நம்ம உள்ளே போய் பெரியநாயகி அம்மனையும் கைலாசநாதரையும் தரிசனம் செய்யலாம். விசேஷ நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி கீழே இருந்து மேலே வர முடியாதவங்க இந்த மாதிரி ஜீப் சர்வீஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். நாம் கோயிலை தரிசனம் செஞ்சுட்டு வார வழியில் இந்த மாதிரி இயற்கையாக உருவான ஒரு சிவலிங்கம் இருக்கும். அதை பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பெரிய அளவு சிவலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இது இயற்கையாகவே இந்த இடத்துல வந்தது. இந்த மாதிரி நீங்கள் வேற எங்கேயும் சிவலிங்கம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். எவ்வளோ அளவுக்கு பெருசாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம முடிச்சுட்டு போகிற வழியில் கீழே ஒரு அழகான முருகன் கோயில் இருக்குது. நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த முருகன் கோயில் போயிட்டு இங்கே முருகனையும் நம்ம போகர் சித்தரையும் 2 பேருமே இங்கே இருப்பாங்க. 2 பேருமே தரிசனம் செய்யலாம். இங்கே முருகன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ராஜ அலங்காரத்தில் அவ்வளோ அழகாக இருப்பார். முருகன்னாலே அழகு தான். முருகனை தரிசனம் செஞ்சுட்டு இங்கே பக்கத்துலேயே முருகன் பக்கத்துலேயே போகருக்கும் தனியாக ஒரு சிலை இருக்கும். அவரையும் தரிசனம் செஞ்சுட்டு கிளம்பலாம். நம்ம இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.